காலையில் நீங்கள் எந்திரிக்கிறப்போ என்ன மாதிரி எந்திரிக்கிறீங்க? எனர்ஜெட்டிக்காக எந்திரிக்கிறீங்களா? இல்லை ரொம்ப டயர்டாக எந்திரிக்கிறீங்களா? நைட்டு எத்தனை மணி நேரம் தூங்குனாலும் காலையில் எந்திரிக்கிறப்ப நான் ரொம்ப டயர்டாக வீக்காக தான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைக்கு இதில் ஒரு தீர்வு கிடைக்கும். நான் ஜெயஸ்ரீ, ஐம் அ மைண்ட் கோச் அண்ட் ஹோ ஓப்பன் ஹீலர் அண்ட் வெல்கம் டு மை சேனல் மைண்ட் மிராக்கிள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்போ தான் வீடியோஸை தொடர்ச்சியாக உங்களால் பார்க்க முடியும். சரி, நீங்கள் எத்தனை மணி நேரம் தூங்கினாலும், அதாவது 6 hours 7 hours இல்லை 8 hours தூங்கினா கூட என்னால் காலையில் சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியல, ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா திஸ் இஸ் நாட் லேசினஸ். திஸ் இஸ் கால்டு எமோஷ்னல் எக்ஸாஷன். அதாவது மனசளவில் டயர்ட்னஸ் இருக்கிறதுனால தான் காலையில் எந்திரிக்கிறப்போ உங்களால் சுறுசுறுப்பாக எந்திரிக்க முடியல, எனர்ஜியாக எந்திரிக்க முடியல. சரி, இந்த எமோஷனல் எக்ஸாஷன் எதனாலெல்லாம் வரலாம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் சொல்ல போகிற 3 விஷயங்களை நீங்கள் கேட்டு பாருங்கள். நான் மற்றவங்களை கவனிக்கிற மாதிரி என்ன நான் கவனிக்கிறேன்னா, அதாவது மற்றவங்களுக்கு கொடுக்குற அக்கறை மாதிரி என்னை நான் கவனிச்சுக்கிறேன்னா, அது எனக்கு தேவையான ஃபிசிக்கல் கேர், மென்டல் கேர், இமோஷனல் கேர் இதெல்லாம் நான் கொடுத்துக்கிறேன்னா, இது ஒன்று. 2வது, என்னை யாருமே கவனிக்கிறதில்ல, என்னை யாரும் மதிக்கிறதில்ல, நான் சொல்கிறது யாருமே புரிஞ்சுக்கிறதில்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளார நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கீங்களா? இல்லைன்னா எப்பயோ நடந்த விஷயம் உங்களை விட்டு போகாமல் மனசுக்குள்ளேயே ஆழமாக பதிஞ்சு போயிருக்கா? அதை நீங்கள் மறக்கணும்னு ட்ரை பண்ணாலும் அது திருப்பி திருப்பி ஞாபகம் வந்து உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் இட் லீட்ஸ் டு எமோஷ்னல் எக்ஸாஷன். சரி, இதை எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்னா, பை ஃபாலோயிங் 3 steps. அதாவது உங்கள் மனசை ஹீல் பண்ணுறது மூலமாக தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷனை உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். மனசை ஹீல் பண்ணுறது அப்படின்னா அதை சரி பண்ணுறது அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளியில் ஏதாவது காயம் இருந்தது அப்படின்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் எடுத்து அதை நம்ம சரி பண்ணுவோம். ஆனால் மனசுக்குள்ளார ஏதாவது காயம் இருக்குது, மனசுக்குள்ளார ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை நம்ம கவனிக்க நம்ம மறந்துடுறோம். ஸோ அதனால தான் இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. இந்த மன காயத்தை, இந்த மன பிரச்சனைகளை தீர்ப்பதன் மூலமாக நம்ம இந்த எமோஷனல் எக்ஸாஷன்லேருந்து ஓவர் கம் பண்ண முடியும். சரி, இது எப்படி தீர்க்கிறது அப்படின்னா அதையும் பார்த்துடலாம். நம்பர் 1, அவேர்னஸ். எப்போல்லாம் நீங்கள் ரொம்ப டயர்டாகவும் டல்லாகவும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்களோ உங்களுக்குள்ளார இந்த கொஷின்ஸ் எல்லாம் கேட்க ஆரம்பிங்க. நான் ஏன் இந்த மாதிரி இருக்கேன்? நான் எதை டீல் பண்ணிகிட்டே இருக்கேன்? எதனால் அடிக்கடி எனக்கு இந்த மாதிரி தோணுது? அப்படிங்கிற அவேர்னஸ் முதல்ல உண்டாக்கிக்கலாம். அப்படி உங்களுக்குள்ளே நீங்கள் கேள்விகள் கேட்க ஆரம்பிக்கிறப்பயே அதுக்கு உங்களுக்கு பதில் தெரிய ஆரம்பிக்கும். ஏன்னா இப்படி இருக்கக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி உங்களோட எமோஷன்ஸை சப்ரெஸ் பண்ணாமல் எதனால் இந்த மாதிரி நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளார கேள்விகள் நீங்கள் கேட்க ஆரம்பிக்கிறப்போ யூ வில் ஃபைண்ட் அ ஆன்சர் ஃப்ரம் யுவர் மைண்ட். இது 1. 2வது என்ன அப்படின்னா ஆக்ஷன். இதை எப்படி சரி பண்ணுறது? அதற்கான செயல்களை செய்கிறப்ப தான் உங்கள் மனசை ஹீல் பண்ண முடியும். ஸோ இந்த மனசை ஹீல் பண்ணுறதுக்கான மெடிடேஷன்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஹோ ஓப்பன் மெடிடேஷன், அதில் இருக்கிற அந்த 4 phrases, ஐ எம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ அண்ட் ஐ லவ் யூ அப்படிங்கிற அந்த 4 phrases-ஐ தொடர்ந்து நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ உங்களை அறியாமல் உங்கள் மனசுக்குள்ளார இருக்கிற அந்த நெகட்டிவ் தாட்ஸ், நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அதையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். ஸோ மனசு லேசாக ஆரம்பிக்கும், நிம்மதியாக உணர ஆரம்பிப்பீங்க. அப்படி இருக்கிறப்போ சந்தோஷம் அப்படிங்கிறது தானாக வர ஆரம்பிக்கும். ஸோ இது 2வது. 3வது என்ன அப்படின்னா அஃபர்மேஷன்ஸை ப்ராக்டிஸ் பண்ணலாம். அதாவது உங்களுடைய மனசை ரீப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு, எஸ்பெஷலி உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட், உங்களுடைய ஆழ் மனத்தை பழைய நெகட்டிவ் பிலீஃப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு பாசிட்டிவான பிலீஃப்ஸை உண்டாக்குறதுக்கு தேவையான அந்த ரீப்ரோக்ராமிங் அதை பண்ணலாம். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னா பை ப்ராக்டிஸிங் அஃபர்மேஷன்ஸ். மனசுக்குள்ளார ஐ எம் சேஃப், ஐ எம் லவ்ட், ஐ எம் ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ எல்லாரும் என்னை புரிஞ்சுக்கிறாங்க, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், நான் ரொம்ப தைரியமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான அஃபர்மேஷன்ஸை நீங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறப்போ இவ்வளவு நாட்கள், இவ்வளவு மாதங்கள் உங்கள் மனசுக்குள்ளார இருந்த அந்த நெகட்டிவ் பிலீஃப்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு மனசு பாசிட்டிவாக மாற ஆரம்பிக்கும். ஸோ இந்த 3 விஷயங்களை தொடர்ந்து நீங்கள் செய்கிறப்போ இந்த எமோஷனல் எக்ஸாஷன் அப்படிங்கிறத உங்களால் ஓவர் கம் பண்ண முடியும். காலையில் எந்திரிக்கிறப்போ ரொம்ப எனர்ஜெட்டிக்காக சந்தோஷமாக உங்களால் எந்திரிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி.